பிரபல நகைக்கடை வியாபாரியின் மகன்கள் கூலிப்படை கும்பலால் கொடூரமாக தாக்கி காரில் கடத்தி செல்லப்படும் அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. தொழில் பொறாமையால் பக்கத்து நகைக்கடைக்காரர் பார்த்த பொல்லாத வேலை. 70 லட்சம் கேட்டு தந்தையிடம் போனில் மிரட்டிய கும்பல் சுற்றி வளைப்பு. திருவண்ணாமலை அசலியம்மன் கோவில் தெருவில் இயங்கி வருகிறது பிரபல ஜெயின் ஜுவல்லரி என்ற நகைக்கடை. அதன் உரிமையாளர் நரேந்திரகுமாருக்கு ஜித்தேஷ், ஹரிஹந்த் என்ற 2 மகன்கள். திருவண்ணாமலையில் தற்போது பௌர்ணமி நாட்கள் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில்தான் அதே பகுதியில் வைத்து நரேந்திரகுமாரின் 2 மகன்களையும் இருசக்கர வாகனத்தை மறித்து அவர்களை ஒரு கும்பல் கொடூரமாக தாக்கி காரில் கடத்தி செல்கிறது. தொடர்ந்து உரிமையாளர் நரேந்திரகுமாரிடம் 70 லட்சம் கேட்டு மிரட்டிய அந்த கும்பல். இது குறித்து திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறையினருக்கு நரேந்திரகுமார் தகவல் அளிக்கிறார். விரைந்து செயல்பட்டு தனிப்படை அமைத்த திருவண்ணாமலை காவல்துறையினர் பெங்களூருவுக்கு கொண்டு செல்லும் வழியில் திருவண்ணாமலை காவல்துறையினர் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையான மேல் செங்கத்தில் கையும் களவுமாக பிடித்து நகைக்கடை அதிபரின் மகன்களை பத்திரமாக மீட்டனர். ஜித்தேஷ், ஹரிஹந்த் இருவரையும் காவல்துறையினர் மீட்டு பெங்களூருவை சேர்ந்த கூலிப்படை கும்பலை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் அந்த கும்பல் பெங்களூருவை சேர்ந்த பிரபல ரவுடி பில்லா, விக்ரம், மனோ என்கிற கபாலி, வாசிம் என தெரிய வந்ததை தொடர்ந்து அந்த கடத்தல் கும்பலிடம் அவர்களை ஏவியது யார் என பல்வேறு கோணங்களில் அந்த கும்பலிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் நரேந்திரகுமார் கடை வைத்திருக்கும் அருகாமையிலேயே நகைக்கடை வைத்திருக்கும் ஹன்ஸ்ராஜ் என்பவர் பெங்களூரு கூலிப்படையை வைத்து பணம் கேட்டு மிரட்டியது தெரிய வந்திருக்கிறதா. தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது.